மதுரையில வாழ்ற ஒரு ஃபேமிலியோட குலசாமி கோவில்ல ஸ்டார்ட் ஆகுது இந்த கதை. கதாநாயகியா இருக்கிற நித்யா மேனன் அவங்களோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லி அவங்களோட குலசாமி கோயிலுக்கு வராங்க. அந்த இடத்துலயே கதாநாயகனா இருக்கிற விஜய் சேதுபதியும் வராரு. இந்த இடத்துல தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல 3 மாசமா பிரிஞ்சு இருக்காங்கன்றதே. அண்ட் நித்யா மேனன் டிவோர்ஸ் கேக்குறாங்கன்றதும். எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. வெறும் சண்டையில ஆரம்பிக்கிற இந்த கதை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்படி கல்யாணம் ஆச்சு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சாங்க, அண்ட் ஃபைனலா இவங்க சேர்றாங்களா இல்லையான்றதுதான் இந்த மொத்த படத்தோட கதையே. வெறும் ஷார்ட் பிலிம்கான ஒரு ஒன்லைன் கதையை மட்டுமே வச்சு விஜய் சேதுபதி நித்யா மேனன் எல்லாம் வச்சு ஒரு ஃபியூச்சர் பிலிமே பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த தலைவன் தலைவி படம். அண்ட் நம்ம சேனல்லையுமே இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இந்த படத்தோட ரிவ்யூ தான். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தலைவன் தலைவி படத்துல ஏகப்பட்ட நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, ரோஷினி ஹரிபிரியன், தீபா சங்கர், காளி வெங்கட், மைனா, சரவணன், ஆர்.கே. சுரேஷ், அருள்தாஸ், வினோத் சாகர், சென்ராயன் சொல்லி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இவ்வளவு பேர் நடிச்சிருக்க இந்த படம் நிஜமாவே நல்லா இருக்கா? இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங் தான். அதுலயும் முக்கியமா விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன். ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுல விஜய் சேதுபதி நடிச்சிருக்க ஒவ்வொரு சீனுமே ஒரு பக்காவான மதுரை பையன் மாதிரியும் ஒரு பக்காவான ஃபேமிலிக்கான பையன் மாதிரியும் நடிச்சிருக்காரு. அதுல குறிப்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சண்டையில அவரு போய் கேட்கிற மன்னிப்பாகட்டும், மாமனார் முன்னாடி கெத்தா இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம மாமனார் கூட சேர்ந்து மீன் குழம்ப பத்தி பேசுற ஒரு கேஷுவலான சீன் ஆகட்டும், இந்த பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்கு நடுவுல இவரை மாட்டின் தவிக்கிற ஒரு சிக்கலான சீன்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாவே நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. இதை தாண்டி இந்த படத்துல நித்யா மேனன் விஜய் சேதுபதியை விடவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படா லூசு. நித்யா மேனன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல இதுவரை நம்மளை ஏமாத்தினதே கிடையாது. அந்த வகையில இந்த தலைவன் தலைவி படத்துலயுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்னே சொல்லலாம். நித்யா மேனன் அவங்க போட்டிருக்க எஃபர்ட் நிஜமாவே ஒரு மேஜிக் தான் இந்த படத்துக்கு. ஏன்னா அவங்களோட லைவ்லியான பர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய பலம் தான் இந்த தலைவன் தலைவி படத்துக்கு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து மீதி யார் நடிச்சிருந்தாலுமே இந்த அளவு கச்சிதமா இருந்திருக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இந்த கேரக்டர்ல வேற யாரை போட்டிருந்தாலும் இந்த அளவு என்கேஜிங்கா இந்த படம் இருந்திருக்காது. இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறதுனால மட்டுமே இந்த படம் பயங்கர என்டர்டைனிங்காவும் ஒரு மாதிரி நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியாவும் இருக்கு. இது எல்லாமே எது வரைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாவே படம் வேற மாதிரி போயிடுச்சு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு அண்ட் சந்தோஷ் நாராயணன். யோகி பாபு இந்த படத்துல கொஞ்சமான சீன் தான் வராரு, ஆனா ஸ்டார்டிங் டு எண்ட் வர இருக்காரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான சீன் அப்பயும் அவர் குறுக்குடைய கவுண்டர் இருக்கு இல்லையா, அந்த சீனுக்கெல்லாம் தியேட்டர் பயங்கர கிளாப்ஸ் தான். அதுலயும் முக்கியமா இந்த படம் எண்டப்ப கைஸ் இவங்க நார்மல் பீப்புள் இல்ல சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற சீன்லாம் தியேட்டர் நிஜமாவே சொல்றேன் பயங்கர ஒரு என்டர்டெய்னிங்கா தான் இருந்துச்சு. கைஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ், சொன்னா புரிஞ்சுங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணன் அவரோட சாங்ஸ் மட்டும் இல்லாம அவர் போட்டிருக்க பிஜிஎம் இருக்கு இல்லையா, அதுவுமே எல்லா சீன்லயும் ரசிக்கும்படியாவுமே தான் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சண்டை போட்டுக்கிற சீன் அப்பெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்னு போட்டிருக்காரு. அது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு அந்த படத்துல, நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு. இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்டர்டெய்னிங்காவும் என்கேஜிங்காவும் வச்சிருந்த டைரக்டர் பாண்டிராஜ் அதை செகண்ட் ஹாஃப்ல தவற விட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்த்தோமோ அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சண்டை, தென் அதுக்கான பிளாஷ்பேக், திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்து அது சால்வ் பண்ற விதம், இதே தான் மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வர கொண்டு வராங்களே இந்த படத்துல. ஹியூமராவுமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாவே பிரசன்ட்லயுமே பண்றதுனால அந்த ஹியூமருமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃப்ல. இதெல்லாமே இந்த படத்துல பிரச்சனையா இருந்தாலுமே இந்த என்டர்டைனிங் எல்லாமே நம்மளோட ஆடியன்ஸை கவர் பண்ணிடுனே சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இதை தாண்டி பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல படம் உள்ள மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு வச்சிருக்காங்க. மொட்டை அடிக்கிற வரா அவன் ஒருத்தவங்க ஒரு பக்கம் ஆளை கூப்பிடுறது, சங்கத்துல இருந்து சில ஆட்கள் வர்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில ஆட்கள் வர்றது, இந்த மாதிரி பழைய காலத்து படத்துக்கு ஏத்த டெம்ப்ளேட்டாவே இதுல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்திலே கிளம்பி வர இவங்க எல்லாருமே படம் முடிகிற வரையுமே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அந்த சீனுமே கட் பண்ணி காட்டுறதுனால ஸ்கிரீன் பிளேல இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் த்ரூ அவுட்டாவே என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு சொல்லி காமெடி சீன் வச்ச பாண்டிராஜ் எமோஷனல் சீனுமே நடுவுல வச்சிருக்காரு. அது எதுவுமே கனெக்ட் ஆகலன்னு தான்
சொல்லணும் ஆடியன்ஸோட. அதுலயும் குறிப்பா நித்யா மேனன் கூட சண்டை போட்டு பிரிஞ்ச விஜய் சேதுபதி ஒரு ஊரா கோயிலா போயிட்டு இருக்காரு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம என்னமோ மாமனிதன் படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு நடுவுல. அண்ட் இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் இதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, டபுள் டிகிரி முடிச்சிருக்கிற ஒரு பொண்ணு 10வது ஃபெயில் ஆகி பரோட்டா வச்சிருக்கிற ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து இந்த படிப்புக்கான வேல்யூவே இல்லாம அவங்க கூட சேர்ந்து சர்வே பண்றதெல்லாம் நார்மலைஸ் பண்றது ஏத்துக்கவே முடியல. இந்த படத்துல இந்த மாதிரி சீன்லாம் தவிர்த்து இருந்தா ரொம்பவே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கிளைமேக்ஸ் மாதிரி என்டர்டெய்னிங்கா முடிச்சது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் தான். அதுலயும் யோகி பாபுவும் காளி வெங்கட்டும் பண்ற கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜான படம், ஒரு பக்கவான ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே எடுத்திருக்காங்க. சோ தியேட்டர் போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். சோ மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு நம்ம சேனல் இன்னும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தூக்கலாம் ஒரு ஆபாய். நீங்கெல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா?